आदिपराशक्ति माता की जय। मातर्मे मधुकैटभग्नि महिष प्राणापहारोद्यमे हेला निर्मित धूम्रलोचन वधे हे चंडमुंडार्दिनी निशेषीकृत रक्तबीजतनुजे नित्ये निशुंभापहे शुंभध्वंसिनी संहराशु दुरिदम दुर्गे नमस्तेम्बिके। सर्वजगन्मातावाன பராசக்தியை மிகவும் விசேஷமாக வழிபடக்கூடிய காலமாக நவராத்திரி அப்படிங்கிறது அமைகிறது. நவராத்திரி அப்படிங்கிறது 4 வகையான நவராத்திரி. ஆஷாட நவராத்திரி, அதுக்கு அடுத்தது சரண் நவராத்திரி, மாக நவராத்திரி, வசந்த நவராத்திரி அப்படின்னு. ஆடி மாசத்துல வரும் அல்லது ஆவணி அமாவாசை கழிஞ்ச உடனே வரும், அதுக்கு ஆஷாட நவராத்திரின்னு பேர். புரட்டாசி மாசத்துல அமாவாசை தாண்டின உடனே வரத்துக்கு சரண் நவராத்திரின்னு பெயர். மாசி மாசத்துல வரக்கூடியதுக்கு மாக நவராத்திரின்னு பெயர். பங்குனி அல்லது சித்திரையில அமாவாசை தாண்டின உடனே வரத்துக்கு சரண் நவராத்திரின்னு பெயர். இதுல மிகவும் முக்கியமானது என்ன நவராத்திரி அப்படின்னா, இது பஞ்சபாண்டவர்களுடைய வம்சத்துல வந்த ஜனமேஜயன் அப்படிங்கிற ராஜா வியாசாச்சாரியால பார்த்து கேட்கிறார். நவராத்திரே து சம்பிராப்தே கிம் கர்த்தவ்யம் திஜோத்தமா விதானம் விதிவத் ப்ரூஹி சரத்காலே விசேஷதா. நவராத்திரிய வர சமயத்துல கிம் கர்த்தவ்யம், நாம் என்ன செய்யணும், என்ன விதி, எப்படி பூஜை பண்ணணும். அதுலேயும் 4 நவராத்திரியிலையும் மிகவும் முக்கியமானது சரண் நவராத்திரி. இந்த புரட்டாசி மாசத்துல வருது பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதுக்கு அடுத்தது சித்திரை மாசத்துல வர்றது. அதை நீங்க சொல்லணும், என்ன காரணத்துக்காக நாம் இந்த நவராத்திரிங்கிற உற்சவத்தை பண்றோம் அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறார். அதுக்கு வியாசர் சொல்றார். ஸ்ருணுராஜன் பிரவக்ஷ்யாமி நவராத்திரே விரதம் சுபம் சரத்காலே விசேஷேன கர்த்தவ்யம் விதிபூர்வகம் த்வாவ்ருது யமதம்ஷ்ட்ராக்ஷௌ நூனம் சர்வஜனேஷு வை சரத்வசந்த நாமானு துர்கமௌ பிராணினாமிஹ த்வாவேவ சுமஹாഘോരௌ ऋतुरोगकरौ नृणां वसंत शरदावेव जननाशकरावुभौ तस्मात् तत्र प्रकर्तव्यं चंडिका पूजनं बुधैः. 2 ऋतु ஜனங்களுக்கு யமனுக்கு பல்லு மாதிரி. துவாவிருத்து யமதம்ஷ்ட்ராக்ஷௌ அப்படிங்கிறார். பல்லுனா சந்தோஷமா அப்படி கடிச்சு சாப்பிடுவோமோ, அது மாதிரி இந்த உயிர்களை சாப்பிட்றதுக்கு 2 ரித்து ரொம்ப அனுகூலமா இருக்கும். ரித்துன்னா ஒரு காலத்தை குறிக்கிறது. அது ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியும், அதுக்கு திதின்னு பேர் சம்ஸ்கிருதத்துல. 15 நாள் சேர்ந்ததுக்கு பக்ஷம்னு பேர். பிறை, வளர்ப்பிறை, தேய்பிறை அப்படின்னு சொல்லுவோம். 30 நாள் உள்ளதுக்கு மாசம்னு பேர். 12 மாசம் ஒரு வருஷம். இது பிறந்த எல்லாருக்கும் தெரியும். இதுக்குள்ள ஒண்ணு இருக்கு, 2 மாசத்துக்கு ஒரு ரித்துன்னு பேர். சித்திரை வைகாசிக்கு வசந்த ரித்துன்னு பேர். ஆனி ஆடிக்கு கிரீஷ்ம ரித்துன்னு பேர். ஆவணி புரட்டாசிக்கு வருஷ ரித்துன்னு பேர். ஐப்பசி கார்த்திகைக்கு சரத் ரித்துன்னு பேர். மார்கழி தைக்கு ஹேமந்த ரித்துன்னு பேர். சாரதேன ஹேமந்தேன சைசிரேன. மாசிக்கும் பங்குனிக்கும் சிசுர ரித்துன்னு பேர். வசந்தேன கிரீஷ்மேன வருஷாபி சாரதேன ஹேமந்தேன சைசிரேன அப்படின்னு பிரித்து சொல்றது வேதம். இதுல என்னன்னா, அந்த கிளைமேட் மாறும். அது ஒவ்வொன்றும் ஒரு விசேஷத்தை இருக்கும். அதனால பூக்கள்லையும் சிலது ஒவ்வொரு காலத்துல தான் பூக்கும். பழங்களும் இந்த ரிதுக்களை அனுசரித்து தான் பழுக்கும். அது வசந்த ரித்துன்னு தான் பார்த்தேன்னா, வசந்த ரிதுக்கு முன்னாடி கொஞ்சம் பின்னாடி எடுத்துட்டோம்னா பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் கிடைக்கும்.
வருஷ ரித்து காலத்துல தான் நமக்கு விளாம்பழம், நாவல் பழம் இதெல்லாம் கிடைக்கும். வசந்த ரித்துவில் தான் மல்லிகை கிடைக்கும். வருஷ ரித்து முடிஞ்சதுன்னா சரத் ரித்துவில் ஒன்றுமே கிடைக்காது பெருசா. இந்த ஐப்பசி கார்த்திகைன்னு சொல்கிறோம் பாருங்க, இதுக்கு சரத் ரித்துன்னு பேர். இது வந்து புரட்டாசி மாதத்துலேயே ஆரம்பிச்சிடும். பொதுவாக காலத்தை 2 வகையாக கனெக்ட் பண்ணுறோம். நாம சூரியனுடைய நகர்வை வச்சிருந்து மேஷராசியில் சூரியன் வந்தால் சித்திரை, ரிஷபராசியில் வந்தால் வைகாசி, அப்படி சொல்கிறது ஒரு வகை. இன்னொன்று இருக்குது, மேஷராசியிலேயே பங்குனி மாதத்துலேயே அமாவாசை ஆயிடுத்துன்னா சைத்திரம்னு பேர். அது அப்பயே சித்திரை வந்துடும். அதனால தான் வட இந்தியாவிலெல்லாம் பங்குனி மாதத்துலேயே வருஷ பிறப்பு வந்துடும். கவனிச்சா தெரியும் நம்ம கணக்கு. அது மாதிரி ஆடி மாதத்தில் அமாவாசை தாண்டின உடனே ஸ்ராவணம் வந்துடும். இப்பயே நம்ம ஆவணி ஆவட்டங்கள்லாம் சில சமயம் ஆடி மாதத்துலேயே கொண்டாடுறோமே, கோகுலாஷ்டமி கொண்டாடுறோமே, ஏன்னா அதுக்கு ஸ்ராவணம்னு பேர். அது மாதிரி புரட்டாசி மாதத்துலேயே சரத் ரித்து வந்துடும் அமாவாசை தாண்டின உடனே. அந்த சமயம் வந்து பயங்கரமாக நோய்கள் கிளம்பும். அந்த சமயத்திலையும் சித்திரை வைகாசியிலையும் இது ரெண்டும் உலகம் முழுக்க நோய் பரவக்கூடிய காலம். இது எப்படி ரிஷிகள் சொல்லியிருக்கா பாருங்க. துவாவேவ சுமஹாகோரோ ருத்து ரோககரோ நிருணாம் வசந்த சரதாவேவ ஜனநாசகரா உபௌ. இந்த 2 ருத்துவும் அதனால தான் இது வந்து வைரல் பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் இதுதான் மெயினாக இருக்கும். நோயினா இந்த மாதிரி தான். இது வந்து சீசனபிள் வியாதி, பர்மனண்ட்டாக உள்ள வியாதியை சொல்லலைன்னா சீசனபிள் வியாதி. இந்த சமயத்தில் வரத்துக்கு நாம் அம்பாளை பூஜை பண்ணுறதுனால அதுக்கு பேரே மகாமாரின்னு பெயர். ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா மகாமாரின்னு தான் நாம் சொல்கிறது. மேலே கொப்பளை வந்தாதான் மாறின்னு அர்த்தம் இல்லை. கவனிச்சா தெரியும். இந்த கொரோனா வந்த சமயத்தில் இதை பற்றி டிக்ளேர் பண்ணும்போது நம்ம பிஎம் பேசும்போது கொரோனாங்கிற வார்த்தையே யூஸ் பண்ணல, அவர் மகாமாரின்னு தான் சொன்னார். நம்ம சாஸ்திரங்கள் முன்னாடியே சொல்கிறது. இது டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ கொரோனான்னு பேரில் வந்திருக்கு. இது ஒவ்வொரு விதத்தில் ரூபத்தில் எப்போதுமே இருக்கும். அதை தாங்கிற சக்தி நம்மக்கிட்ட சிலதுக்கு உண்டு, சிலதுக்கு கிடையாது. நம்ம சாஸ்திரங்கள்லாம் முன்னாடியே நம்மளை தயார்படுத்திடும். இந்த சமயத்தில் அந்த மாதம் பிறந்த உடனேவே பிரதமையிலேருந்து ஆரம்பித்து நவமி பரியந்தம் 9 நாள் இதை வழிபடணும். சாதாரணமாக சிவனுக்கு ஒரு ராத்திரி தான், அம்பாளுக்கு நவராத்திரி. ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த வியாதி உண்டாகி சமணமாறத்துக்குள்ள காலத்தை எடுத்துக்கிறது, நம்மளை சரி பண்ணுறதுக்கு. அது ஒரு நவம்ங்கிறது ஒரு ஒரு கணக்குக்கும் அந்த வளர்ச்சி அதோட அழிவு இந்த கணக்குக்காகவும் சொல்லப்படுறது. இந்த சமயத்தில் அம்பாளை பூஜை பண்ணணும். 3 வகையாக அம்பாளை பிரித்து துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு 3 வகையாக பிரித்து பூஜை பண்ணுறோம். இதில் 9 நாளும் அம்பாளை கன்னிகா பூஜை பண்ணணும். முக்கியமாக நவராத்திரினா என்னென்ன பண்ணணும்னா, அம்பாளை பூஜை பண்ணணும், கலச ஸ்தாபனம் பண்ணி அதில் அம்பாளை ஆவாகனம் பண்ணி ஆவரண பூஜை பண்ணணும், லலிதா சகஸ்ரநாமம் பண்ணணும், துர்கா சப்தசதி சண்டி பாராயணம் பண்ணணும், இந்த தேவி பாகவத பாராயணம் பண்ணணும், நித்தியப்படி சுவாசினி பூஜை பண்ணணும். 3 பேரை வச்சு துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படின்னு கன்னிகா பூஜை பண்ணணும். இந்த கன்னிகா பூஜைக்கு ஒரு விசேஷத்தை சொல்றார். என்ன விசேஷம் அப்படின்னா, ரித்துவாகாத ஏஜ்டு அட்டன் பண்ணாத பெண் குழந்தைகளை கன்னிக்கைன்னு நாம் பொதுவாக சொல்கிறோம். ஆனால் எல்லாத்தையும் அப்படி எடுத்துக்க கூடாதுங்கிறார். ஏக வருஷான கர்த்தவ்யா கன்யா பூஜா விதவுன் இருப்பா. 1 வயசு பெண் குழந்தைய பூஜை பண்ணக்கூடாது. 1 வயசுல இருக்கிற பெண் குழந்தைய பூஜை பண்ணக்கூடாது. அப்புறம் 2 வயசுக்கு மேலேருந்து 10 வயசு பிறந்ததுன்னா பூஜை பண்ணலாம். அதில் 9 நாள் சொல்கிறோமோ. இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயர். குமாரிகா துசா புரோக்தா த்விவர்ஷா யாபவேதிக
2 வயசுல இருந்து 4 வயசுக்குள்ள இருந்தா 2 வயசுல இருந்தா அதுக்கு குமாரி அப்படின்னு பேரு. 3 வயசுல இருந்தா அதுக்கு திரிமூர்த்தின்னு பேரு. திரிமூர்த்திஷ்ச திரிவர்ஷாச்ச கல்யாணி சதுரம்பிகா. 3 வயசுல இருந்தா கல்யாணின்னு பேரு. 4 வயசுல இருந்தா அம்பிகான்னு பேரு. 3 வயசுல இருக்கிற பெண்ணுக்கு கல்யாணின்னு பேரு, 4 வயசுல உள்ள பெண்ணுக்கு அம்பிகான்னு பேரு. ரோஹிணி பஞ்சவர்ஷாச்ச, 5 வயசுல உள்ள குமாரிக்கு ரோஹிணி அப்படின்னு பேரு. ஷட்வர்ஷா காலகா ஸ்மிருதா, காளிகா. 6 வயசுல இருந்தா காளிகா அப்படின்னு பேரு. சண்டிகா சப்தவர்ஷா சியாது, 7 வயசுல இருந்தா சண்டிகான்னு பேரு. அஷ்டவர்ஷாச்ச சாம்பவி, 8 வயசுல இருந்தா சாம்பவி அப்படின்னு பேரு. நவவர்ஷா பவேத் துர்கா, 9 வயசுல அந்த பெண் இருந்தா அதுக்கு துர்க அப்படின்னு பேரு. 10 வயசுல இருந்தா சுபத்ரா தசவார்ஷிகா, சுபத்ரான்னு பேரு. 2 வயசுல இருந்தா குமாரி, 3 வயசுல இருந்தா கல்யாணி, 4 வயசுல இருந்தா அம்பிகை, 5 வயசுல இருந்தா ரோஹிணி, 6 வயசுல இருந்தா காளிகா, 7 வயசுல இருந்தா சண்டிகா, 8 வயசுல இருந்தா சாம்பவி, 9 வயசுல இருந்தா துர்கா, 10 வயசுல இருந்தா சுபத்ரா அப்படின்னு. அத ஊர்துவம் நகர்த்தவ்யா சர்வகாரிய விகர்ஹிதா. அதுக்கு மேல வயசுல இருந்தா பூஜை பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாஸ்திரம். அத ஊர்தம் நகர்த்தவ்யா. இதுக்கெல்லாம் காரணம் இருக்கு நிறைய. நம்ம பாவத்தினால பிரியத்தினால சிலதெல்லாம் அதெல்லாம் எடுத்துக்க முடியாது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா கல்யாணத்துல ஒரு மந்திரம், இந்த பெண்ணை கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறாலும், கன்னிகாதானம் சோமோ ததத் கந்தர்வாயா கந்தர்வோ ததக்னயே ரயிஞ்ச புத்ரா கிஷ்டாதாத் அக்னிர்மஹ்யமதோ இமாம் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்கு. இன்னைக்கு அதெல்லாம் வேணும்னே சபையில கொச்சையா பேசுறவர்கள் தான் உண்டு. முதல்ல இந்த பொண்ணை பெத்த அப்பா அப்படின்னு சொல்றோமோ, அப்படி இல்லாம இவள் முதல்ல சோமனுடைய பாதுகாப்புல இருந்தால், அப்புறம் அக்னியினுடைய பாதுகாப்புல இருந்தால், அப்புறம் 3வது கந்தர்வனுடைய பாதுகாப்புல இருந்தால், 4வது என் பாதுகாப்புக்கு வராள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு உடனே 3 பேரை கல்யாணம் பண்ணிட்டு 4வது கல்யாணம் பண்ணிக்கிறா இவன்னு இந்த நாஸ்திகவாதிகள்லாம் இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்லுவான். அப்படி அர்த்தம் இல்லை. அந்த பருவ காலத்துல அவர்களை ரட்சிக்கிறவர்கள்னு அர்த்தம். இந்த வளர்ச்சி இருக்கு பத்தியில முதல்ல ஒரு 5-6 வயசு வரைக்கும் சோமனோட வளர்ச்சி. சோமன்னா சந்திரன். சோமனுக்கு என்ன விசேஷம்னா வளர்ச்சியை கொடுக்குறவன் அவன் தான். சந்திரனோட ஒளிப்பட்டாதான் தாவரங்கள்லாம் வளரும், நம்ம உடம்பும் புஷ்டியா இருக்கும். சந்திரன்ல நின்னோம்னா இலைச்சி பேருக்கிறதெல்லாம் நன்னாயிடும். சந்திரன் வீக் ஆயிட்டான்னா அதுக்குதான் டிவி சொல்ற மத்தியில உடம்பு இழைச்சி போறது பாருங்க. அது அதனாலதான் ராத்திரி சந்திரனை பௌர்ணமி என்னைக்கு பார்த்து நன்னா அனுபவிச்சோம்னா உடம்பு புஷ்டியாயிடும். சந்திரனோட அந்த கிரணங்கள் மேல பட்டதுன்னா. சின்ன பெண் குழந்தைகளை கவனிச்சோம்னா பார்க்கறதுக்கு நமக்கு இத்தூண்டு இருக்கும், விடுகிட விடுன்னு வளர்ந்துடும். நமக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த தமிழ்ல ஒரு வசனம் சொல்லுவார்கள், பெண் வளர்ச்சியோ புடலங்கா வளர்ச்சியோ அப்படின்னு. புடலங்கா போட்டோம்னா முத நாள் பார்த்தா இத்தினூண்டு இருக்கும், மறுநாள் பார்த்தா இவ்வளோ பிரிச்சு இருக்கும், 3வது நாள் பார்த்தா இவ்வளோ பிரிச்சு ஆயிடும். அது மாதிரி நம்ம மாத்து குழந்தை தானே நினைச்சுட்டே இருப்போம், பெருசாயிடும். இந்த ஒரு வளர்ச்சியை தான் அங்க சொன்னது. அது மாதிரி இந்த வளர்ச்சியை உத்தேசிச்சு தான் இந்த பெயர். 10 வயசுக்கு மேல வளர்ச்சியில சில மாற்றங்கள் வரத்துனால அதுக்கப்புறம் அத ஊர்துவம் நகர்த்தவ்யா. அந்த பெண்ணை பூஜைக்கு குமாரின்னு வச்சுக்க முடியாது அப்படின்னு சொல்றது. இப்ப விஷயம் என்னன்னா, இந்த குமாரியை 9 நாளும் பூஜை பண்ணணும், சுவாசினியை பூஜை பண்ணணும், சண்டி பாராயணம் பண்ணணும், விசேஷமா சண்டி ஹோமம் பண்ணணும். இதெல்லாம் நம்மளுடைய ஜெகத் கல்யாண் வித்யாசிரமத்துல எப்போதும் நடக்கிற காரியங்கள். பொதுவா எல்லாருமே நிறைய தெய்வ வழிபாடு ஒவ்வொருத்தரும் ஒரு விதமா பண்றாங்க. நம்ம ஜெகத் கல்யாண ஆசிரமத்துல முக்கியமா 3 உற்சவத்தை கொண்டாடுறோம் நாங்க.
பிள்ளையார் சதுர்த்தி, நவராத்திரி, சிவராத்திரி, இந்த மூணுமே அபூர்வமா விசேஷமா கொண்டாடும். இது மாதிரி கொண்டாடுவ இன்னொருத்தர் கம்பைன் பண்ணி கொண்டாடுறதுங்கிறது ரொம்ப அரிது. முதல்ல கணபதி ஹோமத்தில் என்ன விசேஷம் அப்படின்னா, இதை நான் தான் ஆரம்பிச்சது. இப்போ எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சுட்டாது. அங்கங்கே பார்த்தோம்னா பொதுவாக அஷ்டதிரவியங்கள் அப்படின்னு சொல்லுவா. எனக்கு ரொம்ப நாளாக பிறந்தத்துலேருந்தே கணபதிகிட்ட ரொம்ப இஷ்டம். அதுவும் பம்பாயில் உள்ள சித்தி விநாயகருக்கு ரொம்ப பக்தி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த சுவாமி. எனக்கு கணபதியே ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இயற்கையாகவே நாம் விருச்சிக லக்னம்ங்கிறதுனால அங்காரகனுடைய ஒரு சொரூபம். அந்த கணபதியான எப்படி பூஜை பண்ணணும்னு நான் நினைப்பேன். அப்படி ஒரு தேங்காயை உடைச்சு அதை துருவி இத்தினூண்டுக்கு பண்ணி இத்தினூண்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி எனக்கு பிடிக்கவே இருக்காது. ரொம்ப நாளாக நினைப்பேன் நான். அந்த நம்பியாண்டார் நம்பின்னு ஒருத்தர் திருநாரையூர்ல பொல்லாப்பிள்ளையார்னு ஒருத்தரை பூஜை பண்ணினார். அவர் எப்படி பூஜை பண்ணினாரோ அது மாதிரி பூஜை பண்ணணும்னு நினைப்பேன். அப்படி உருட்டி கொடுப்பறான் பிள்ளையாருக்கு. பிள்ளையார் சாப்பிடுவாராம். எப்படி யானைக்கு அளவு ஜாஸ்தியாக கொடுக்குறோமோ அது மாதிரி கொடுக்கணும். அதனால எல்லாம் முழுஷா, தேங்காய்னா முழு தேங்காய், வாழைப்பழம்னா முழு வாழைப்பழம், இப்படிலாம் முழு குழக்கட்டை, முழு எள்ளுருண்டை, முழு அப்பம், பொரி, அருகம்பில், அப்படி நடக்கிறது. அது மாதிரி நவராத்திரியில பொதுவாக நவாவரண பூஜை பண்ணுவா, லலிதா சகஸ்ரநாமம் சொல்லுவா, சில இடத்துல சண்டி பாராயணம் பண்ணுவா. நம்மளோட இடத்துல அப்படி இல்லை. லலிதா சகஸ்ரநாமம் உண்டு, சண்டி பாராயணமும் உண்டு, நவாவரண பூஜையும் உண்டு, தேவி பாகவத பாராயணம் விசேஷமா. அந்த சமயத்துல சண்டி ஹோமம் வைதீக ரீதியா நவச்சண்டி ஹோமம் நடக்கும். நிறைய பாராயணம் பண்ணிட்டு நவச்சண்டி ஹோமம் நடக்கும். அது மட்டும் இல்லை, சுவாசினி பூஜை நித்தியப்படி துர்காலட்சுமி சரஸ்வதிங்கிற அந்த 3 வடிவத்துல 3 பேரை வச்சு, இப்போ நான் சொன்னேன் பாருங்க, ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு கன்னிக்கை பெயர்ல இருக்காள் அம்பாள்னு. அது மாதிரி கன்னிக்கையை வச்சு கன்னிகா பூஜை. இந்த வருஷம் ரொம்ப விசேஷமா என்னன்னா, இப்ப அக்டோபர் மாசம், செப்டம்பர் மாசம், இதுல 22ஆம் தேதி ஆரம்பிக்கிறது நவராத்திரி. 2ஆம் தேதி, அக்டோபர் 2ஆம் தேதி முடியறது. ஒரு 10 நாளைக்கு மேல 11 நாள் வருது. இந்த தடவை நவராத்திரிங்கிறது 11 நாள் வருது. நாம 22லேருந்து 30 வரையில் சரஸ்வதி பூஜை அன்னைக்கு எல்லாருமே அவத்துல பூஜை பண்ணுவோம். நம்ம ஆசிரமத்திலையும் பூஜை உண்டு. அதனால முன்னாடி உள்ள ஒரு 9 நாள் இப்ப நான் சொன்ன இந்த வைபவங்கள்லாம் நடக்கிறது. இதோட நம்மளுடைய குருநாதரான கிருஷ்ணபிரேமி அண்ணாவுக்கு எப்போதும் சப்தாகம் பண்ற சங்கல்பத்துல இந்த வருஷம் சில காரணத்தினால அது தள்ளி போயிடுது. அந்த பாகவத சப்தாகமும் இந்த நவராத்திரி சமயத்துல நடக்கிறது. பொதுவா அம்பாளை பத்தி சொல்லும்போது பரமேஸ்வரனுடைய சக்தி வடிவம் புருஷ வடிவத்துல வரத்தே, ஸ்திரீ வடிவத்துல வரத்தே, பராசக்தியாவும் புருஷ வடிவத்துல வரத்தே, விஷ்ணுவாவும் வரது அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்றது. என்னோட வார்த்தை இல்லை, புராண பிரமாணத்தோட சொல்ற வார்த்தை. 4 வகையா அந்த வடிவம் பிரியறதுன்னு இப்பதானே சொன்னேன். ஏகைவ சக்தி பரமேஸ்வரஸ்ய பின்னா சதுர்தா விநியோக காலே போகே பவானி புருஷேவ விஷ்ணு கோபே ச காளி சமரே ச துர்கா. பவானி அப்படின்னு ஒரு வடிவம், விஷ்ணு அப்படின்னு ஒரு வடிவம், காளின்னு ஒரு வடிவம், துர்கேன்னு ஒரு வடிவம். அதுல விஷ்ணு வடிவத்தையும் சேர்த்து பூஜை பண்ற மாதிரி ஸ்ரீமத் பாகவத சப்தாகம் இந்த சமயம் நவராத்திரி சமயத்தில் நடக்கிறது. பொதுவா வருஷா வருஷம் அண்ணா பிறந்த நாள் அப்படிங்கிறது ஆவணி மாசம் ரோஹிணி நட்சத்திரம் கோகுலாஷ்டமி தான். இங்கிலீஷ் தேதியில ஆகஸ்ட் 31ஆம் தேதி. அண்ணா அந்தர்தானமான நாளும் ஆகஸ்ட் 31 தான். அதனால நாங்க என்ன பண்றோம்னா, ஆகஸ்ட் 25லேருந்து ஆகஸ்ட் 31 சப்தாகம் அப்படின்னு சங்கல்பம் பண்ணி நடக்கிறதே. இதுல கொஞ்சம் ஒரு சின்ன தீட்டுனால அது மாறி போயிடுத்தது. அது அந்த சப்தாகம் நடக்கிறது. இது விசேஷமானது. இந்த நவராத்திரி படிக்கட்டு வைக்கிற மத்தியில நம்ம எப்படி வைக்கணும் அப்படின்னு சொன்னா, 5,
7, 9 இப்படிதான் வைக்கணும். இதுக்கு குறைஞ்சி வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்மளுடைய சரீரத்தோட பிரிவை சொல்றது அது. 5ஆ பிரிய, 5 கோஷமா இருக்கு, சப்த கோஷமா இருக்கு, சப்த ஆவரணமா இருக்கு, 9ஆ இருக்கு. இதுல நம்ம சௌகரியப்படியும் கொலுவுகள்லாம் கொலு பொம்மை எல்லாம் வைக்கக்கூடாது. எப்படி வைக்கணுங்கிற கிரமம் இருக்கு. முதல் படிக்கட்டுல ஆதியில் எடுத்து பார்த்தோம்னா பராசக்தி இருக்கணும், பார்க்கடல்ல உள்ள பகவான் இருக்கணும், கைலாசத்தில் உள்ள பரமேஸ்வரன் இருக்கணும். கீழே பார்த்தா புல்லு பூண்டு இருக்கும். புல்லு பூண்டு, பார்க்கு, அதுக்கப்புறம் பழங்கள், அப்புறம் மிருகங்கள், அப்புறம் எடுத்து பார்த்தோம்னா மனிதர்கள். மனிதர்களையும் பல வடிவங்கள், என்னென்ன மாதிரி தொழிலெலாம் செய்கிறார்களோ அவர்கள்லாம் வச்சு, அதுக்கப்புறம் தெய்வ வடிவம் வச்சு, தேவதைகளை வச்சு, முருகன், கணபதி இத்தியாதி தெய்வங்கள்லாம் வச்சுட்டு, ராமர், கிருஷ்ணர் இவாளெல்லாம் பிரித்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் கடைசியில வரத்தே தான் அம்பாள் இருக்கணும். இத்தனை ரூபம் தாண்டி பராசக்தியா இருக்கா, பரமேஸ்வரனா இருக்கா, பரமாத்மாவா இருக்கான், மகாவிஷ்ணுவா இருக்கான் அப்படிங்கிறத காமிக்கிறது. அதனால எடுத்த உடனே முதல் படிக்கட்டில் கொண்டு நாயை வைக்கிறது, பூனையை வைக்கிறது இப்படிலாம் பண்ணக்கூடாது. அது நம்ம அந்த பூஜையே அவமரியாதைப்படுத்துகிற மாதிரி. கீழே தான் இருக்கணும் அதெல்லாம். இப்போ நான் சொன்ன மாதிரி பரிணாம வளர்ச்சி, புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர ஜங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திலைத்தேன் அப்படிங்கிறார் மணிவாசகர். இந்த பிறவியை பத்தி வருஷப்படுத்துறார் அவர். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்மிருகமாகி அந்த கிரமத்துல தான் வைக்கணும். நவராத்திரி கொலுங்கிறது முதல் 3 நாள் துர்க்கையை பூஜை பண்ற மாதிரி, 2வது 3 நாள் லக்ஷ்மியை பூஜை பண்ற மாதிரி, 3வது 3 நாள் சரஸ்வதி பூஜை பண்ற மாதிரி, இப்படி ஒரு சிஸ்டம் உண்டு. முதல் 3 நாள் சரஸ்வதியை பூஜை பண்ற மாதிரி, 2வது 3 நாள் லக்ஷ்மியை பூஜை பண்ற மாதிரி, 3வது 3 நாள் துர்க்கையை பூஜை பண்ற மாதிரி, இப்படியும் உண்டு. மந்திரவத்தா பீஜாட்சரமா எடுத்தோம்னா ஐம் ஹ்ரீம் க்ளீம்னு வரும். சம்பிரதாயத்துல நாம பூஜை பண்ணும்போது துர்கா லட்சுமி சரஸ்வதினு மேலேந்து வரிசையை சொல்றோம், கீழேந்தும் போறது உண்டு. இந்த 2 சம்பிரதாயமும் உண்டு. இந்த நவராத்திரியில நம்ம ஆசிரமத்துல கவனிச்செல்லாம் முதல்ல 3 நாள் சரஸ்வதி ரிலேட்டடான ஹோமங்கள், வாக்வாதினின்னு பேரு. இந்த பேச்சு வரல, பேச்சு தடுமாற்றம் இருக்கு, 5 வயசாச்சு 6 வயசாச்சு அப்படிலாம் சொல்றோமோ, அதெல்லாம் போக்கக்கூடியதான தேவதைக்கு வாக்வாதினின்னு பேர். அந்த தேவதைய சரஸ்வதியை வச்சு ஹோமம். அப்புறம் தாரணா சரஸ்வதி அப்படின்னு விசேஷமா அந்த சரஸ்வதிக்கான ஹோமம், மேதா சரஸ்வதி அப்படின்னு. அப்புறம் மகாகணபதிக்கு ஹோமம், லக்ஷ்மியில குபேர லக்ஷ்மி, ஐஸ்வர்ய லக்ஷ்மி, மகாலட்சுமி. அப்புறம் துர்கைன்னு எடுத்துட்டா ஸ்வயம்வரா பார்வதி, புவனேஸ்வரி, இதெல்லாம் பண்ணிட்டு கடைசி நாள் எல்லாத்தையும் சேர்த்து நவச்சண்டி ஹோமமா 30ஆம் தேதி நடக்கிறது. 9 நாள் தேவி பாகவதம், ஆச்சரியமானது. தேவி பாகவதத்துக்கு மட்டும் என்ன விசேஷம் அப்படின்னா வந்தியாத்வ தோஷ நிவர்த்தி ஏற்படும். கர்ப்பம் தங்கல்ல, கர்ப்பத்தில் ஒரு குறைபாடு வர்றது, முழுமையடையாம இருக்கிறது, கர்ப்பமே ஏற்படாம இருக்கிறது, இந்த தோஷங்கள்லாம் எக்கோட ப்ராப்ளம் தானே. அதெல்லாம் போக்கக்கூடிய ஒரு சக்தி தேவி பாகவதத்துக்கு உண்டு. அந்த தேவி பாகவத பாராயணம் நவாகம்னு பேர். தேவி பாகவதமும் நவாக கிரமத்தில், ராமாயணம் எப்படி நவாகமோ அது மாதிரி தேவி பாகவதம் நவாகம். இதில் இன்னொரு சுவாரஸ்யம் சொல்றேன். இந்த நவராத்திரி சரண் நவராத்திரி அம்பாளை பூஜை பண்றோமோ, வசந்த நவராத்திரி எடுத்தோம்னா அதுதான் ராமநவமிங்கிறது. 9 நாள் ராமனை பூஜை பண்றது.
ஏன்னா அம்பாலும் ராமனும் ஒன்றும் அப்படிங்கிறது அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் உண்டு. இந்த விசேஷமாக நடக்கிறது. எல்லா பக்தர்களும் இதில் உள்ள விவரங்கள்லாம் கீழே கொடுத்துருப்பேன். எல்லாரும் அதில் கலந்துக்கணும். நம்ம இந்த ஜெகத் கல்யாண் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டேன்னா இது மாதிரி ஒரு விசேஷமாக நாலெட்ஜ் வைஸாக உள்ளதெல்லாம் வரதெல்லாம் உங்களுக்கு வீடியோலாம் புரியும். அதனால் தெரிஞ்ச வாழ்க்கெல்லாம்னு சொல்லி எல்லாருமே இது எனக்கு பிஸ்னஸுக்காக சொல்கிற விஷயம் இல்லை. நான் உருவமும் நம்ம பேச போகிறது இல்லை. எனக்கு திரும்பவும் சாஸ்திரங்களை கொண்டு ஜனங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசையில் இந்த சேனலோட ஐக்கானே ஸ்ருதம்மே கோபாயா, அறிவை காப்போம், அறிவால் உயர்வோம் அப்படின்னு தான் வச்சுருப்போம். அதனால் எல்லாரும் பக்தர்கள் கலந்துண்டு ஜெகன்மாதாவினுடைய பரிபூர்ண கிருபையை அடையணும்னு பிரார்த்திச்சுக்கிறோம். ஐகிரி நந்தினி நந்தித மேதினி விஸ்வ வினோதினி நந்தனுதே गिरिवर विंध्य शिरोधिनि वासिनि विष्णु विलासिनि जिष्णुनुते भगवति हे शिति कंठ कुटुंबिनि भूरि कृते जय जय हे महिषासुरमर्दिनि रम्यकपर्दिनि शैलसुते। आदिपराशक्ति माता की जय, आंजनेय मूर्ति की जय।